Hello friends, welcome to Kitchen of Madras. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான டிஷ் உப்பு உருண்டை. பாருங்க இது ரொம்ப சாஃப்ட்டாவும் மென்மையாவும் இருக்கும். சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாவும் இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸாவும் செய்யலாம், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாவும் செய்யலாம். ரொம்ப சிம்பிளா ரொம்ப வேலைலாம் இல்லை, சிம்பிளாவும் இருக்கும். நீங்க செஞ்சு பாருங்க, பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் ஒரு 2 கிளாஸ் அளவு அரிசி எடுத்திருக்கேன். புழுங்கல் அரிசி தான் எடுத்திருக்கேன். பாருங்க, அதை ஒரு half an hour to 1 hour ஊற வச்சா போதும். அதை ஒரு கோர்ஸாக மிக்சியில் போட்டு நான் அரைச்சி வச்சுக்கிட்டேன். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், ஒரு கோர்ஸாக இருக்கணும். அப்போ தான் சாஃப்டாக இருக்கும். பாருங்க, இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சி வச்சுக்கிட்டேன். இப்போது தாளிச்சிடலாம். நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வச்சுச்சு, கடுகு போட்டு லைட்டாக பொரிஞ்சதும் உளுந்து போட்டுக்கிறேன். உடைச்ச உளுந்து பாருங்கள், உடைச்ச உளுந்து. எல்லாம் பொரிஞ்சதும் காஞ்ச மிளகாய் நான் 2 போட்டுக்கிறேன். கடலைப்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன். உங்களுக்கு நிறைய அந்த கடலைப்பருப்பு கடிப்படுற மாதிரி வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவு போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும்னா இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் நான் 2 போட்டுக்கிட்டேன். நல்லா சின்னதாக நறுக்கி போடுங்க பச்சை மிளகாய். தேங்காய் துருவல் எடுத்தாச்சு. நான் 1/2 மூடி தேங்காய் துருவல் எடுத்து போட்டிருக்கேன். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சதை எடுத்து ஊற்றிக்கலாம். பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. சிம்மில் வச்சுக்கோங்க, ஸ்லோவாக வச்சுக்கோங்க, வேகமாக வைக்க வேண்டாம். எல்லாமே ஸ்லோவாக வச்சு பண்ணுங்க. உப்பு போட்டுக்கிறேன். இப்போ கலர ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக இருக்கும், கொஞ்சம் அழுத்தி கலரி விடுங்க. எல்லாமே வெந்து இந்த மாதிரி கொஞ்சம் கலர்றதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாம் உருண்டு வரும். இது நம்ம மறுபடியும் ஸ்டீம் பண்ண போகிறோம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள், அது எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டில் மாற்றி கொஞ்சம் லைட்டாக ஆறுனதும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சதும் உருட்டை பிடிச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நான் உருட்டை பிடிச்சி வச்சாச்சு. அந்த மாதிரி எல்லாத்தையுமே உருட்டி வச்சிடலாம். இந்த பாருங்கள், 2 கிளாஸ்க்கு இவ்வளோ உருண்டை வந்துச்சு. இதை நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துடலாம். ஒரு 10 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணால் போதும். நீங்கள் நான் ஸ்டீமர் இருக்கிறதுனால ஸ்டீமரில் வச்சேன். நீங்கள் இட்லி பாத்திரத்தில் கூட வச்சிடலாம். இட்லி பாத்திரத்துலேயும் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் வச்சிங்கனாலே போதும். அவ்வளோதாங்க. ஒரு 10 மினிட்ஸ் வச்சு நீங்கள் எடுத்தீங்கன்னா சூப்பராக சாஃப்டான ஒரு ஸ்நாக்ஸோ ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டோ ரெடி ஆகிடும். அதுவும் ஹெல்த்தியும் கூட, ரொம்ப ஆயிலும் சேர்க்கல நம்ம. பாருங்கள், இதுக்கு சைடிஷ் தேவைப்படாது. அப்படி சைடிஷ் வேணும்னா நீங்கள் ஒரு கார சட்னி அரைச்சிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. ஈவினிங் அப்படியே படம் பார்த்துக்கிட்டே இதை சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸ் போடுங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.
பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிக்கலனாலும் டிஸ்லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.